ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இஎம்எம்சி ஐசி, அதாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐசியை எப்படி நம்ம வந்து ரீபால் பண்ணுறது, அந்த ஐசியை எப்படி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ரீபாலிங் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ செக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இது தான் வந்து அதுக்குரிய ஒரு ஃபுல் செட்டப். இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு இஎம்எம்சி ஐசியை நம்ம ப்ராப்பராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ரீபால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இஎம்சி ஐசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாம்சங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டுடைய இஎம்சி ஐசி தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த இஎம்சி ஐசி தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்குரிய சால்டரிங் ஃபிளெக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த ஐசியுடைய கேப்ல ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கணும். நிறைய பேர் ஐசி மேலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஐசி மேல வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனா பாட்டம்லயும் அப்ளை பண்ணாதான் நீங்க ஹீட் கொடுக்கும்போது அந்த சால்டரிங் ஃபிளெக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்க வந்து ஐசியோடைய பாட்டம்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து அந்த பேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா வந்து அப்ளை பண்ணியாச்சு சால்டரிங் ஃபிளெக்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய எஸ்எம்டி ஒர்க் ஸ்டேஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஐசி நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து பேடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசி. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சில பேட் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து கிரவுண்டு பேடா இல்லை டம்மி பேடா அப்படின்றது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அதோடைய பின் அவுட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பின் அவுட் வந்து வரும். சரிங்களா? ஸோ 221, 254 அந்த மாதிரி நிறைய பின் அவுட்ஸ் வரும். ஸோ அந்த பின்னோடைய டீட்டெயில் வச்சு நமக்கு கட்டாக இருக்கக்கூடிய பேடு வந்து எந்த பேடு வந்து கட்டாக இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐசியை வந்து என்ன பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பேடை வந்து கிளீன் பண்ற ப்ராசஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஐசியை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பேடை வந்து ப்ராப்பராக நம்மளுடைய சால்டரிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கணும், ஐ மீன் கிளீன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேலே சால்டரிங் ஃப்ளக்ஸ் லைட்டாக என்ன பண்ணிருங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிருங்க. நம்மளுடைய டீசால்டரிங் விக் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துக்கணும். ஸோ இந்த டீசால்டரிங் விக்கை எடுத்துட்டு ஸோ இதில் ப்ராப்பராக நம்ம அந்த டீசால்டரிங் விக்கை அப்ளை பண்ணி ஸோ ரொம்பவும் ஃபோர்ஸ் கொடுக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிளீன் பண்ணணும். ஐசி எடுக்கும்போது மற்ற காம்போனன்ட்ஸ் எதையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து தட்டி விட்டுறக்கூடாது. கிளீன் பண்ணும்போதும் அதே தான். உங்களுக்கு அந்த இது பேடு கிளீன் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எக்ஸஸா இருக்கிறத என்ன பண்ணிருங்க அப்படின்னா வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஜூமிங்ல இப்போ வச்சிருக்கேன், கிளியரா தெரியும்.
ரொம்பவும் ஃபோர்ஸ் கொடுக்காம க்ளீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய 530 அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம 530 அதில் அப்ளை பண்ணாமல் நம்மளுடைய க்ளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் வந்து ப்ராப்பராக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து க்ளீன் ஆயிருக்கும். உங்களுக்கு ஜூம் அவுட்டில் காட்டுறேன் பாருங்க. ஸோ பேட் வந்து நமக்கு ப்ராப்பராக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து க்ளீன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஐசியை வந்து எப்படி வந்து ரீபால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பேடை போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த பேட் வந்து டேமேஜ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால இப்போ அடுத்து வந்து இந்த ஐசியை வந்து எப்படி வந்து ரீபால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதுல நிறைய பேர் வந்து இந்த ரீபாலிங் டெக்னிக்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ யூனிவர்சல் ஸ்டென்சில்ல ரீபாலிங் பண்ணலாம், இல்லை மேக்னெட்டிக் ஸ்டென்சில்ல ரீபாலிங் பண்ணலாம், இல்லை இஎம்எம்சிக்குனே இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஸ்டென்சில்ல ரீபாலிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா மெத்தட் இருக்கு. அதே மாதிரி ஸ்டென்சில்ல பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டென்சில் எடுத்துட்டு டைரக்ட் ஹீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாக்குறோம். அதே மாதிரி கிளீனிங் பண்றதுலயும் வந்து நிறைய பேர் வந்து பிபிடி பேஸ்ட் போட்டு கிளீன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சால்டரிங் ஃபிளெக்ஸ் வச்சு கிளீன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து சால்டரிங் லெட்டை மட்டுமே வச்சு கிளீன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த மெத்தடுனாலுமே அதோடைய ப்ரொசீஜர் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பேடை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஐசியை வந்து எப்படி வந்து ரீபால் பண்ணுறது, ஐ மீன் அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து ரீபால் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐசியை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் அதில் ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் இருக்கு. நம்ம லைட்டாக என்ன பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னா வந்து ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் வந்து சால்டரிங் லெட்டர் ஐ மீன் டீசால்டரிங் லெட்டர் வச்சு ப்ராப்பராக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ரீபால் பண்ண முடியும். இதில் ஒரு சில இதில் வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் உள்ள போய் என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து உள்ள வந்து உட்காந்துரும். சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த க்ளீன் பண்ணும்போது இந்த ப்ரௌன் கலர்ல வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 530 போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இந்த பேடு வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகக்கூடாதுன்னா வந்து டேமேஜ் ஆகவே கூடாது. அதுதான் மெயின். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய 530 ஸ்ப்ரே போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இதை வந்து க்ளீன் பண்ணிடுறேன்.
ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேடு நல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஐசியை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ரீபால் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐசியை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பிஜிஏ 221 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐசி. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஸ்டென்சில் ஜஸ்ட் நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அது கரெக்டாக அதோடைய பாலுக்கு ஏத்தாப்புல பொசிஷனுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா அது உட்காந்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டென்சில் வந்து நல்ல ப்ராப்பரா கிளீன்ல இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு அடைச்சிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து பால் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அப்போ நீங்க அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஒர்க் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆயிரும். திரும்ப நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஒர்க் மட்டும் பண்ணணும். ஸோ ஸ்டென்சில நல்லா என்ன பண்ணிருங்க அப்படின்னா வந்து கிளீன் பண்ணிட்டு உங்களுடைய பொசிஷன் பார்த்து கரெக்டா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதோடைய டைரக்ஷன்ல என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து உட்காந்துரும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் இருக்கிறத உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்க்க முடியும். இந்த இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து டஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா எடுக்காம நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ரீபால் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன ஆகாது அப்படின்னா வந்து பால் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டென்சில்ல அந்த டஸ்ட் இல்லாம இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடமும் கிளீனா இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒன் சைடு மட்டும் பார்த்தா பத்தாது, ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா என்ன இருக்கு அப்படின்னா வந்து கிளீனா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஐசியில் வந்து என்ன பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பிபிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிபிடி பேஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து 138 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி செல்சியஸ் பிபிடி பேஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பிராண்டோடைய பிபிடி பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இல்லாம ரொம்ப வாட்டர் மிக்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறமா அந்த ஐசியில என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க டைரக்டா அதுல வந்து ட்ரை இல்லாம நீங்க அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து பால் வந்து ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து மிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துட்டு இதை நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிருங்க.
ஸோ ட்ரை பண்ணதை இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு இடம் விடாம அந்த எங்கெல்லாம் வந்து அந்த சில்வர் கலர் டாட் தெரியுதோ அங்கே ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பேஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பால்ஸ் வந்து கிளியர் ஆகணும். இல்லைன்னா ஒரு சைடு உங்களுக்கு வந்து ஒரு ஹைட்லையும் இன்னொரு சைடு வந்து ஒரு ஹைட்லையும் உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒரே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளை பண்ணது போக எக்ஸஸாக இருக்கிறது ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து தொடச்சிடணும். ஸோ துடைக்கும் போது அழுத்தி துடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய டிஷ்யூர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ்னா ஜஸ்ட் அது வந்து ஹீட் கொடுக்கும்போது எலும்பாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் டச் அப் மட்டும் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளோயர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐஸ்க்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ரீபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து ரீபால் பண்ணியாச்சு. ஸோ எந்த இடத்துலையும் வந்து பால் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்து மிஸ் ஆகக்கூடாது. ப்ராப்பராக என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ரீபால் ஆகிக்கணும். ஸோ ஒன்னோட ஒன்று என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து டச் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த லெட்டு வந்து ட்ரை ஆகணும், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன் அது மேலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா அது வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டென்சில்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஎம்எம்சி ஐசி வந்து ரீபால் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அவுட்ல இருக்கக்கூடிய டஸ்ட் கிஸ்ட் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா வந்து இருக்காது.
இந்த பால்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்து ஜாயிண்ட் ஆகவே கூடாது சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு ஐசி உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து காட்டுறேன் சரிங்களா. ஸோ ரெண்டு ஐசியுமே சேம் அதே பின் அவுட் தான் சரிங்களா. ஸோ சேம் அதே பின் அவுட் தான். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பக்காவா என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ரீபால் ஆயிருக்கணும். கிளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி நம்ம வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து பேடு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரீபாலிங் மெத்தடில் ஒரு மெத்தட். இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே எல்லா மெத்தடும் ஈஸியாக என்ன ஆயிராது அப்படின்னா வந்து வந்துடாது. ஸோ இப்போ நம்ம ஐசியை வந்து ரீபால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய சாஃப்ட்வேர் இப்போ இது மூலியமா நம்ம ஓஎஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை இது மூலியமா நம்ம வந்து டேட்டா எடுக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா, இல்லை ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட், இல்லை இஎம்சிஐசி வந்து ஹெல்த் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம போர்டில் வந்து எப்படி வந்து ஐசியை வைக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ போர்டுலாம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதில் எப்படி ஐசி வந்து வைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பேடு நம்ம பக்காவாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஐசியை நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு லைட்டாக இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவும் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் ஐசியை வைக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு லைட்டாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா வந்து சுற்றி ஹீட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ஐசியை அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐசி எடுக்கும்போது அதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அதோடைய டைரக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது கரெக்டான டைரக்ஷன் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஐசியை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ இப்போ கரெக்டாக ஐசி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 4 கார்னரும் அந்த கோல்டன் கலரில் உங்களுக்கு இருக்கிறது என்ன ஆகணும் அப்படின்னா வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர்லையும் அந்த கோல்டன் கலர் என்ன ஆகும்னா வந்து தெரியும். ஸோ ஐசி வந்து கிராஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ கிராஸாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணுறேன். நீங்க ஓவரா பேஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஐசியில ஹீட் கொடுக்கும்போது அங்க என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஐசி வந்து நகன்றும். ஸோ அதனால பேஸ்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒருக்கா ஹீட் கொடுத்துட்டு அப்புறமா ஐசியை வைங்க. ஸோ இது வந்து இஎம்சின்னு கிடையாது, எந்த ஐசியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஒர்க் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஐசியை வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஐசி வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐசியை வச்சுட்டு ஐ மீன் பேஸ்ட்டை வச்சுட்டு அவங்க வந்து ஹீட் கொடுக்கும்போது எனக்கு வந்து நகலுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுக்கான காரணம் என்ன, அந்த பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகும்போது அப்படியே அங்கிட்ட அங்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா வந்து சேக் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஐசி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ப்ராப்பரா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஐசியுடைய 4 கார்னரும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ப்ராப்பரா என்ன ஆகும் அப்படின்னா வந்து தெரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கார்னர் அதாவது அந்த கோல்டன் கலர். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணா ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ ஐசி வந்து கிராஸ் இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வைக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இஎம்எம்சி ஐசியை வந்து ரீபால் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெத்தடு. இதுலயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு டேட்ல வரக்கூடிய ஒரு சில மொபைல் போன்ஸ் எல்லாம் என்ன வருது அப்படின்னா வந்து பேஸ்டட் ஐசியா வரும். ஸோ அந்த பேஸ்டட் ஐசி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அவுட்டர்ல ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பேஸ்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த ஐசியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்டரிங் ஃபிளெக்ஸ் எதுவுமே போடாம ஃபர்ஸ்ட் அவுட்டர் பேஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணா வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சால்டரிங் பேஸ்ட் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து ப்ராப்பரா வரும். அதுல ஒரு சில இதுல வந்து பேடு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது மோஸ்ட்லி கிரவுண்டு அல்லது டம்மி பேடா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்க இப்போ ரீபாலிங் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே பேஸ்டட் ஈஸியா இருந்தாலும் நான் பேஸ்டட் ஈஸியா இருந்தாலும் சேம் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ இந்த ஐசியை வச்சு நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்த வீடியோ செக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.